ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு முருகாஸ் கிச்சன். நம்ம இன்றைக்கி பாருது ஷாப்பிங் வ்ளாக், ஷாப்பிங் ஹால் எதுவுமே கிடையாது. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது மதுரையில் இருக்க ரொம்ப ஃபேமஸான ஒரு தெப்பக்குளம் தான். ஸோ இந்த தெப்பக்குளத்தை பற்றி கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். தெப்பக்குளத்தில் இவ்வளோ தண்ணி நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். லாஸ்ட் இயர் நான் பார்த்தேன், கொஞ்சமாக தான் இருந்தது தண்ணி. நான் அப்புறம் விசாரித்தப்போ தான் தெரிஞ்சது ஆற்றுலையே தண்ணி கிடையாது, இங்கே எப்படி இவ்வளோ தண்ணின்னு பார்த்தா தெப்ப திருவிழா நடக்க போதுங்க. அதுவும் வர 21 ஜனவரி 2019 தைப்பூசம் அன்னைக்கு. இதுதாங்க அந்த மாரியம்மன் கோவில். கோபுரம் தெரியுது பாருங்க, ரொம்ப ஃபேமஸான தெப்பக்குளம் மாரியம்மன் கோவில். இதுக்கு அந்த சைடு ஆப்போசிட்ல பார்த்தீங்கன்னா முத்தீஸ்வரர் கோயில் இருக்கு, அதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இந்த தெப்பக்குளத்தை சுற்றி பார்த்துங்க. கண்டிப்பாக தண்ணி இல்லாமல் நிறைய பேர் பார்த்துருப்போம். தண்ணியோட பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஒவ்வொரு தடவையும் இங்கே வரும்போது நான் ரொம்ப சந்தோஷத்தோடு வருவேன். அங்கே இருக்க பில்டிங் பஸ் இருக்குது பாருங்கள், அதுதான் தியாகராஜா காலேஜ். ஸோ ரொம்ப ஃபேமஸான இடத்துல தான் நம்ம இப்போ நின்று பேசிகிட்டு இருக்கோம். தெப்பக்குளத்தில் இவ்வளோ தண்ணியோடு பார்க்கும்போது அவ்வளோ மனநிறைவாக இருக்கும். ஏன்னா நான் என்னோட ரொம்ப அதிகபட்ச சந்தோஷத்தையும் சரி, அதிகபட்ச வருத்தத்தையும் சரி, இந்த தெப்பக்குளம் படிக்கட்டில் இருந்து தான் நான் ஃபீல் பண்ணி என்னை நானே மோட்டிவேட் பண்ணிப்பேன். ஸோ எனக்கு அதனால் இந்த தெப்பக்குளம் மேலே ஒரு தனி ஈடுபாடு, தனி ஒரு டச் இருக்கும் எப்பயுமே. எனக்கு இந்த தெப்பக்குளம் தண்ணியை பார்த்தோன்னா உங்கள் எல்லாரையுமே இந்த திருவிழாக்கு இன்வைட் பண்ணணும்னு. இதில் பார்த்தீங்கன்னா சாமியை சப்பரத்தில் வச்சு அந்த ஆற்று ஃபுல்லாக, அதை தெப்பக்குளத்தை ஃபுல்லாக சுற்றி வருவாங்க 2 தடவை. ரொம்ப நல்லா இருக்குமா இந்த வைபோகம். எனக்கு லாஸ்ட் டைம் நான் இதை மிஸ் பண்ணிட்டேன். ஸோ இந்த டைமும் அப்புறம் உங்கள் எல்லாருக்கும் ஒரு சின்ன சேட் நியூஸ் எனக்கு, அது உங்களுக்கு தெரியல. ஆக்சுவலி என் காலேஜில் ஒரு பெரிய ஈவெண்ட் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ என்னை லீவ் கேன்சல் பண்ணிட்டாங்க. என்னால் முருகனுக்கு நடக்க முடியல. எனக்கு ரொம்ப மன வருத்தம், அழுது தீர்த்துட்டேன். ஸோ இந்த வருஷம் சாமி நீ அந்த ஈவெண்ட்டை கண்டக்ட் பண்ணுன்னு சொல்லிடுச்சு போல். ஸோ பார்த்தீங்கன்னா சப்பரம் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் நான் இந்த வருஷம் தைப்பூசத்துக்கு நடக்கலை ஃப்ரெண்ட்ஸ். அன்னைக்கு தைப்பூசம் அன்னைக்கு தான் இங்கே திருவிழாவா. ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த லோக்கலில் இருக்கீங்க அப்படின்னா, இதை பற்றி தெரியல அப்படின்னா, கண்டிப்பாக இந்த தெப்ப திருவிழாக்கு வாங்க. ரொம்ப அழகாக இருக்கும், ரொம்ப லைட்ஸ், நிறைய கடைகள். நார்மலாகவே இங்கே பார்த்தீங்கன்னா எவ்ரி வீக்கெண்டு ரொம்ப கூட்டமாக இருப்பாங்க. ஸோ ஒரு நல்ல டூரிஸ்ட் பிளேஸ்ன்னு சொல்லணும் இங்கே மதுரையில் இருக்க மக்களுக்கெல்லாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களை சீக்கிரமாக சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய், டேக் கேர்.